இலக்கணம் ஒரு மதிப்பெண் வினா விடை. மலர்விழி வந்தாள். மலர்விழி வந்தாள் என்பது தொடர்மொழி. கண் பகுபதமாக்குக. கண் கண்ணன். மண் மன்னன். சலசல சடசட தடதட படபட பலபல வழவழ. இது இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தரவில்லை. ஒலி. ஒலினா சத்தம். இந்த ஒலி வெளிச்சம். குறிப்புச் சொல்லில் பொருள் உணர்த்துவது இரட்டை கிளவி. பாடினால் தொழிற்பெயராக்குக. பாடுதல். நட ஓடு அடி என்பன வினையடி. தொழிற்பெயருடைய விகுதிகள் தல் அல் மை சி கை அம் ஐ ரு. முதல்நிலை தொழிற்பெயர்கள் அடி படு கெடு சுடு எடு பெறு. முதல்நிலை தெளிந்த தொழிற்பெயர்கள் ஆடி பாடு கேடு சூடு ஏடு பேறு. நடவாமை செல்லாமை கொல்லாமை. இது எதிர்மறை தொழிற்பெயர்கள். தொழிற்பெயர் காலம் காட்டாது. பாடியவள் படித்தவர் வந்தவர் என்பன வினையால் அணையும் பெயர்கள். திணை இரண்டு வகைப்படும். அவை உயர்திணை அஃறிணை. பால் என்பது திணையினுடைய உட்பிரிவு. பால்னா பகுப்பு பிரிவுன்னு பேரு. பால் ஐந்து வகைப்படும். அவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். ஆண்பால் பெண்பால் பலர்பால் உயர்திணைக்குரியது. ஒன்றன்பால் பலவின்பால் அஃறிணைக்குரியது. இடம் மூன்று வகைப்படும். அவை தன்மை முன்னிலை படர்க்கை. இரு சொற்களுக்கு இடையில் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மைத் தொகை. இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வருவது எண்ணும்மை. உவமானம் உவமை உவமேயம் பொருள். இது இரண்டுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமைத் தொகை. சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுப்பெயர் பின்னும் நின்று ஆகிய ஆன என்னும் பண்பு உருபு தொக்கின மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. வேற்றுமை வினை பண்பு உவமை உம்மை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து வருவது அன்மொழி தொகை. அன்மொழி தொகை எப்படி பிரிக்கலாம்னா அல் குட்டல் மொழி குட்டல் தொகை அன்மொழி தொகை. நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை பண்பு பெயர்கள். தொகைநிலை ஆறு வகைப்படும். தொகை உவமையின் வேறு பெயர் உவமத்தொகை. விரி உவமையின் வேறு பெயர் உவமை தொகை. வட்டத்தொட்டி என்பதில் வட்டம் என்பது வடிவ பண்பு பெயர். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் அதாவது ஐ ஆல் கு இன் அது கண் மறைந்து வந்ததுன்னா அது வேற்றுமை தொகை. தமிழ் தொண்டு தேர்ப்பாகன் இது ரெண்டுக்கும் இலக்கண குறிப்பு உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. காலம் கறந்த பெயரெச்சம் வினைத்தொகை எனப்படும். வீசு தென்றல் கொள்கயிறு இதெல்லாம் மூன்று காலங்களையும் உணர்த்துவதனால அது வினைத்தொகை. நிறம் சுவை வடிவம் அளவு ஆகிய பண்பு பெயர்கள் முதலில் நிற்க வறுமொழியில் ஒரு பெயர் சொல்லோடு நிற்கும். இடையில் மை ஆகிய ஆன உருபுகள் மறைந்து நிற்க வருவது பண்பு தொகை. வட்டத்தொட்டி செங்காந்தாள் இன்மொழி இதெல்லாம் பண்பு தொகை. எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் போன்ற அளவு பொருளில் வருவது உம்மை தொகை. ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றினிடையே சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் என்பது 9 வகைப்படும். ஓர் எழுவாயுடன் பெயர் வினா வினை ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். விளியுடன் வினை தொடர்வது விளித்தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொடர்கள். முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிவது பெயரெச்சத் தொடர். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையெச்சத் தொடர். நண்பா வா அப்படின்னா எழுவாய் தொடர். பாடினாள் கண்ணகி கேட்ட பாடல் இதெல்லாம் பெயரெச்சத் தொடர். கேட்ட பாடல் பெயரெச்சத் தொடர் வினைமுற்று தொடர். எங்கி ஒற்றளபடை. அளபு எடை அப்படின்னா மாத்திரை எடுத்தல். எடுப்பதுவும் அளபடை நீக்கு எடுப்பது. மஞ்சு அளபடை ஆக்குன்னு மஞ்சு 2 இஞ்சு போடணும். ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தருவது சொல். சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் பதம் மொழி கிளவி.